வெல்கம் டு மைத்ரிஸ் கிச்சன். இன்றைக்கி வெங்காய பகோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பகோடா பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், மெலிசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கப்பு கடல மாவு வச்சுருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் பொடி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க. அடுப்பு பற்ற வச்சு இழுப்பச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அது காயிட்டும் நம்ம அதுக்குள்ளே பிசைஞ்சிக்கலாம். இந்த கடல மாவை இதில் போடுறேன். இப்படி அரிசி மாவு, வரமிளகாய் பொடி போட்டுக்கிறேன், மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி கொஞ்சமாக போட வேண்டாம், இருந்தாலும் போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு தேவையானது. தண்ணியே தெளிக்க வேண்டாம், அதில் பிசைஞ்சிப்போம். தண்ணி தேவைப்படாது, கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். உப்பு காரம்லாம் நல்லா பிசைஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இதுக்கு தளித்து தான் நீங்கள் பிசையணும், ஊற்றக்கூடாது. இது 4 நாளைக்கு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உதிரியாக நல்லாயிருக்கும், வீணாகவே போகாது. வச்சு எல்லாம் போட்டால் கூட வீணாக போயிடும். இது அப்போவே சாப்பிடணும். இது 4 நாள் 3 நாளைக்கு வச்சுக்கலாம், டப்பாவில் போட்டு. வெங்காயம் தான் இதுக்கு மெயினே. வெங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றினா போண்டா மாரி போயிடும். அதனால் நம்ம தரிச்சு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இது குழந்தைகளுக்கும் பிடிக்கும், நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கையால் தான் போடணும், கரண்டி போட முடியாது. உதுத்து தான் நம்ம போடணும். கொஞ்சம் வேகிறதுக்கும் நேரம் ஆகும், கொஞ்சம் நேரம் ஆகும். போடணும், இப்படி தான் நம்ம போடணும், உதுத்து தான் போடணும். இதுக்கு கரண்டியோ ஸ்பூனோ எல்லாம் வச்சுக்க முடியாது. நல்லா பெருசாக அடுப்பு வச்சு நல்லா கலரி விட்டு வேக விட்டு எடுக்கலாம். நல்லா முறன்னு எடுத்துட்டா கடையில் பகோடா இருக்குது அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா வேகணும். இப்படி இன்னும் நல்லா வேகணும். நல்லா வெங்காயம் நல்லா வெந்து முறன்னு ஆகணும், அது வரைக்கும் வேகணும். நம்ம இது பஜ்ஜி மாவில் கூட போடலாம், வேகட்டும். வெங்காயம் பஜ்ஜி மாவில் கூட நம்ம போடலாம். இருந்தாலும் கடல மாவு இருந்தால் டக்குன்னு அதில் போட்டுடலாம். நிறையா வாங்கி வச்சுட்டோன்னா அதில் அரிசி மாவு கடல மாவு இருந்தால் அதில் போடலாம். இதிலே எல்லாம் கறிகாயெல்லாம் போட்டு கூட பண்ணலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி, வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி, இந்த மாதிரி நறுக்காமல் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டு போடலாம். அதுவும் சூப்பராக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் போட்டு காமிக்கும். அடுப்பை நல்லா பெருசாக தான் வச்சு போகணும் பாருங்கள், நல்லா வெந்துட்டு போகணும். இந்த மாதிரி ஆகணும் பகோடா. இதை போட்டுட்டோன்னா சல்லுன்னு சத்தம் கேட்கணும். உங்களுக்கு நல்லா சத்தம் கேட்குதுனால நல்லாயிருக்கும். அதுக்கு பெருசாக தான் நம்ம அடுப்பு வச்சுக்கணும். வெங்காயம் போட்டால் நல்லா கம்மன்னு இருக்கும். பகோடா போட்டு வெட்டைக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம், அதாவது சாதம் கலந்து கூட சாப்பிட்லாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சண்டேலாம் இந்த மாதிரிலாம் கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பகோடா, நல்லாயிருக்கும். முறன்னு இருக்கும். பகோடா பண்ணி பாருங்கோ. எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும்.